லெஃப்ட் ஓவர் இடியாப்பமோ இல்லை ஃப்ரெஷ்ஷான இடியாப்பமோ எதுனாலும் இந்த இறால் இடியாப்ப பிரியாணி நம்ம செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ரம்பா இலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா, 2 பெரிய பல்லாரி பொடிசா சாப் பண்ணது சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. 4 பெரிய இடியாப்பத்தை தேங்காய் பால் ஊற்றி நம்ம இந்த மாதிரி கையால் நல்லா ஊற்று விட்டு வச்சுருக்கலாம். இப்போ இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு பொடி இறால் சேர்த்து அதையும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து அதில் எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஊற்றி வச்சுருக்க இடியாப்பத்தையும் சேர்த்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ இடியாப்பத்தில் உள்ள மாய்ஸ்சர் போகிற வரைக்கும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே விடணும்னா நல்லா இந்த மாதிரி உதிர்ந்து வந்துடும். ஒரு சூப்பரான இடியாப்ப பிரியாணி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட பேஜை